இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல பண்ருட்டில இருந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி நம்ம கத்துக்க போறோங்க. அது என்ன ரெசிபின்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். நமஸ்காரம். தேங்க்யூ சோ மச். உங்க பேர் சொல்லுங்க. வாசுகி சத்யநாராயணன். வாசுகி சத்யநாராயணன். ஓகே, சோ இப்போ உங்களோட சொந்த ஊர் அது? என்னோட சொந்த ஊர் திண்டிவனம். திண்டிவனம். ஆமா. இங்க பண்ருட்டி போனீங்க? பண்ருட்டி வந்து 10 years ஆச்சு. 10 years ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, சோ பண்ருட்டி பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு பண்ருட்டியை பிடிச்சிருக்கு. ஓகே, மத்தபடி இங்க பாக்கிறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்கு? இங்க ரொம்ப ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா திருவதிகை சரணாராயண பெருமாள் கோயில் இருக்கு, வீரட்டானேஸ்வரர் கோயில் இருக்கு, அரங்கநாத பெருமாள் கோயில் இருக்கு. எங்க பண்ருட்டி தன்வந்திரி பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா அங்க கார்டனிங் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அங்க எல்லா தாவரங்கள் செடி எல்லாமே ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இங்க. ஓகே ஓகே. சோ சமையல் வந்து உங்களுக்கு என்ன விதமான ரெசிபிஸ்லாம் தெரியும்? மோஸ்ட்லி எல்லா ட்ரெடிஷனல் ஃபுட், இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஃபுட் எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். ஆமா. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்க? வெஜ் டம்ப்ளிங். வெஜ் டம்ப்ளிங். டம்ப்ளிங் சைனீஸ் ஸ்டைலா? கொஞ்சம் கொஞ்சம். அதையே நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க இந்த இந்தியன் ஸ்டைலுக்கு? ஆமா ஆமா. இது ஆக்சுவலா யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நானா கத்துக்கிட்டது. நீங்களா கத்துக்கிட்டது தான்? ஃபர்ஸ்ட் இத ப்ரிப்பேர் பண்ணும்போது யார் கொடுத்தீங்க? என்னோட குழந்தைக்கு என்னோட மாமனார் மாமியார். என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ஓகே, சோ இன்னைக்கு வந்து அந்த வெஜ் டம்ப்ளிங் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கேரட், கோஸ், பீன்ஸ், உப்பு, கார்ன்ஃபிளவர் மாவு, கசூரி மேத்தி, மிளகுத்தூள், மல்லித்தூள், சாதம், குடைமிளகாய், சாட் மசாலா, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், எண்ணெய். சோ நல்ல கலர்ஃபுல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நிறைய இன்கிரிடியன்ஸ் வந்து நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் எல்லாமே இருக்கு இல்ல? குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பெரியவங்க சாப்பிடுற மாதிரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும்? முதல்ல நறுக்கின காய்கறிகளை, புதிய நறுக்கின காய்கறிகளை வேக வச்சு வச்சுக்கணும். அது ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கீங்க? ஓகே. சோ அடுத்தது அந்த காய்கறிகளை ஒரு துணியில போட்டு பிழிஞ்சு எடுத்துடணும். அந்த காய்கறிகளை மொத்தமா அதனுடைய தண்ணியை வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கணும். சரி, இந்தாங்க. சோ கேரட் இதெல்லாம் வேக வச்சிருக்கோம். கேரட், பீன்ஸ், கோஸ் இத பிழிஞ்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு, இப்ப அந்த இருக்கிற அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஓகே. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த தண்ணியிலேயே சாதத்தை வேக வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். இதனோட அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஏற்கனவே இப்ப வேக வச்ச சாதம் வச்சிருக்கோம். ஓகே. சோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்? இது வந்து இதுல பவுல்ல போட்டு வேக வச்ச சாதம், இது கார்ன்ஃபிளவர் மாவு, உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோம். சோ காய்கறிகளை போட்டாச்சு. ஆமா. இதோட வேக வச்ச சாதமா? ஆமா. உப்பு, மிளகுத்தூள், கார்ன்ஃபிளவர் மாவு, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது போதும். பொதுவா இப்ப குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா காய்கறி வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக இத மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்சு இத நல்லா இது பண்ணிட்டோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஹெல்த்தியாவும் போய் சேருது, டேஸ்டியாவும் இருக்கும். இப்ப இத பிசைஞ்சாச்சு. ஆமா. அடுத்து என்ன பண்ணனும்? அடுத்தது எண்ணெய் ஊத்தி பொரிக்க போறோம். இதுல எண்ணெய் சூடு பண்ணிடலாமா? பண்ணிடலாம். என்ன இது? உங்களை சுடுறதுக்கு இல்ல, கவலைப்படாதீங்க. அப்பா நல்ல காலம், பயந்தே போயிட்டேன். பாருங்க துப்பாக்கி மாதிரி வச்சிருக்காங்க. வேற புல்லட் கில்லட் எல்லாம் வீட்டுல இருக்குதா? இல்ல, எதுவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அன்சேஃப் ஐட்டம்ஸ் இருக்காது. ஓகே. எண்ணெய் ஊத்திடலாமா? ஊத்திடலாம்.
சோ இப்போ எண்ணெய் நல்லா சூடானோம் இல்லையா? சூடானதும் அதுக்கப்புறம் அந்த இத வந்து பொரிச்சு எடுக்க போறோம். ஓகே. அடுத்து இதுல என்ன பண்ணனும்? அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கிட்டு அந்த மசாலா தூள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு வச்ச பால்ஸையும் போட்டு கலந்து இறக்கணும். சோ அதுக்குள்ள நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே. திடீர்னு திருடன் யாராவது வீட்டுக்கு வந்தா இதை வச்சு பயமுறுத்தலாம்ல? அவன் கோமாளியா இருந்த. சோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணுமா? ஆமா, எண்ணெய் கொஞ்சம் ஊத்தணும். ஓகே. வெங்காயம் போதுமா? போதும். சோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். அது எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா? இந்தாங்க. அதுக்குள்ளார இப்ப பால்ஸ் போடலாம். சோ இது கோல்டன் ப்ரௌனா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லையா? ஆமா, கோல்டன் ப்ரௌனா டீப் ஃப்ரை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இல்லையா? வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி. தக்காளி எவ்வளவு நேரம் வதங்கணும்? ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அப்புறம் என்ன போடணும்? அதுக்கப்புறமா அந்த எல்லா மசாலா தூளும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்சிருக்கிற பால்ஸ் போட்டு இறக்கி விட வேண்டியதுதான். முதல்ல இப்போ இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுடலாமா? இது போட்டுடலாம். ஓகே. அப்ப முதல்ல பூண்டு, இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அப்புறம் இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், கொஞ்சமா போதும். மிளகு இதுல போடணும்ன்ற அவசியம் இல்ல. இதுல மிளகு வேண்டாம். அதுல மிளகுத்தூள் போட்டிருக்கிறதுனால இதுல மிளகாத்தூள் போட்டோன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு டேஸ்டுக்காக எப்படி போட்டுரும். சாட் மசாலா, கரம் மசாலா போட்டுக்கலாம். ஆமா. ஓகே. கொஞ்சமா சாட் மசாலா போதும். கரம் மசாலா கொஞ்சம் போதும். ஆல்மோஸ்ட் எல்லா மசாலாவும் நம்ம போட்டாச்சு. கசூரி மேத்தி இப்ப இது இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு இறக்கிடணும். ஆமா. இப்ப உப்பு கொஞ்சமா போடும். கசூரி மேத்தி, கேப்சிகம் கடைசியில போட்டா போதுமா? கடைசியா போட்ட போதும். லைட்டா வதங்கினா போதும். கேப்சிகம் கொஞ்சமா போதும். சோயா சாஸ் எவ்வளவு போடணும்? கொஞ்சமா போதும். டொமேட்டோ சாஸ் போடணுமா? ஆமா. எல்லாத்தையும் அதுல ஆட் பண்ணியாச்சு. இப்ப பொரிச்சு வச்சிருக்கிற பால்ஸையும் ஆட் பண்ணி இறக்க வேண்டியதுதான். அப்பா சூப்பரா கோல்டன் ப்ரௌனா இதுவும் பொரிஞ்சிருச்சு. ஆமா. பொதுவா குழந்தைங்களாம் இப்ப சாக்லேட் சாப்பிட்டு பல்வலியால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த படிகாரத்தோட தண்ணியை கொப்பளிக்க வச்சீங்கன்னா பல்வலி சீக்கிரமா போயிடும். படிகார தண்ணியை கொப்பளிக்க வச்சோன்னு பல்வலி போயிடும். குழந்தைங்களுக்கு மட்டும் தான் போகுமா? எல்லாருக்குமே போயிடும். நீங்க அதிகமா சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னாலும் நீங்களும் பண்ணலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பால்ஸ் இதுல சேர்த்து ஆட் பண்ணி
சோ இப்போ வெஜ் டம்ப்ளிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகே இல்ல கொடுங்க. தேங்க்யூ. பிரமாதமா வெஜ் டம்ப்ளிங் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகேங்க, இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக வதிக்க வெஜ் டம்ப்ளிங் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கேரட், பீன்ஸ், கோஸ் இது மூணையும் வந்துட்டு வேக வச்சிருங்க. இதோடய உருளைக்கிழங்கையும் வேக வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வச்ச காய்கறி எல்லாத்தையுமே ஒரு துணியில போட்டு நல்லா அந்த ஈரப்பதத்தெல்லாம் தனியா புழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காய்கறி எல்லாம் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட தேவையான அளவு வடிச்ச சாதத்தை வந்துட்டு அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கெட்டியா ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சிருங்க. அடுப்புல ஒரு கடாய் வைங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து அதை டீப் ஃப்ரை பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு கடாயை வைங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின தக்காளி அதோட சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின பூண்டு அதோட சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின இஞ்சி அதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சில்லி பவுடர் அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனியா தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க கசூரி மேத்தி இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு பொடியான இருக்கிற கேப்சிகம் இதோட சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த பால்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வெஜ் டம்ப்ளிங் தயாருங்க.